வணக்கம். 2026 T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை இன்னைக்கு இறுதிப் போட்டியில இந்தியாவும் நியூசிலாந்தும் பயங்கரமா மோதிக்கிட்டாங்க. இதுல இந்தியா நியூசிலாந்தை வீழ்த்தி கோப்பையை தட்டி சென்றிருக்குது. அதை பத்தி தான் அந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்போ இறுதிப் போட்டியில ஏற்கனவே நம்ம கிட்ட வாங்கி கட்டி கொண்ட நியூசிலாந்து தான் அங்க உள்ள இருந்தாங்க. மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நினைச்சிருப்பாங்க. ஆனா அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நியூசிலாந்து வீரர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இன்னைக்கு நாங்க மைதானத்தையே அமைதியாக்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே ஒரு ஆள் சொன்ன கருத்தை தான் இன்னைக்கு சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே ஒரு ஆள் என்ன சொல்லி எப்போ யார் சொல்லியிருந்தாருன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆஸ்திரேலியாவின் கேப்டன் பேட் கமிங்ஸ் தான் இந்த வார்த்தையை சொல்லியிருந்தாப்புல. அதாவது மைதானத்துல நாங்க அமைதி அடைய செய்வோம் ரசிகர்களை அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. அதே மாதிரி இன்னைக்கு நியூசிலாந்துக்காரங்களும் சொல்லியிருந்தாங்க. ஆனா அதற்கு நம்ம கேப்டன் சூரியகுமார் தகுந்த பதிலடி கொடுத்திருந்தார். என்னன்னா, வேற ஏதாவது மாத்தி சொல்லுங்கப்பா, ஏன்பா சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி தகுந்த பதிலடி கொடுத்திருந்தாரு. இப்படி சிறப்பா விளையாட்டு இன்னைக்கு தொடங்கினது, இறுதி போட்டியானது. ஆரம்பத்துல டாஸ் ஜெயிச்ச நியூசிலாந்து அடிங்கப்பா, நீங்களே அடிங்க, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க 300 அடிச்சாலும் நாங்க அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி பேட்டிங்கை கொடுத்துட்டாங்க நம்ம ஆள்கள்கிட்ட. நம்ம ஆட்கள் இதுதான் ஷாக்கு அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா ஃபார்ம்ல இருந்த சஞ்சு சாம்சன் வச்சு சிறப்பா செஞ்சாப்புல. ஆசியா நடந்த 3 போட்டிகளிலுமே நம்ம கேரளாவின் சேட்டன் சஞ்சு சாம்சன் அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வேற மாதிரி தான் இருந்தது. கடைசி இன்னைக்கு நடந்த போட்டிக்கு முன்னாடி வரைக்கும் இதுக்கு நடந்த முன்னாடி போட்டியில கொஞ்சம் சுமாரா விளையாண்டாப்புல அபிஷேக் சர்மா. ஆனா அதற்கு முன்னாடி ஃபுல்லா சொதப்பிட்டு தான் இருந்தாப்புல, மண்ணை கவிட்டா இருந்தாப்புல, தொடர்ச்சியா ஒரு 3 மேட்ச்ல முட்டான்ட்டு. ஆனா இன்னைக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் 18 பால்ல 50 அடிச்சிட்டாப்புல தலைவர். பரவாயில்ல, நல்லா விளையாண்டாப்புல, இன்னைக்கு சூப்பரா விளையாண்டாப்புல. அப்ப சஞ்சு சாம்சன் தான் இன்னைக்கு தரம் வேற மாதிரி பண்ணிட்டாப்புல. இன்னைக்கு 46 பந்துல 89 ரன் அடிச்சிருக்கிறாரு. 4 4 8 6. அப்போ நம்ம அபிஷேக் சர்மா எத்தனை அடிச்சிருக்காருன்னா 52 ரன் 21 பால்ல 6 4 3 6. சரியா? அதுக்கு பிறகு சூரியகுமார் வருவார் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். சூரியகுமார் வரல. நம்ம இஷான் கிஷான் தான் வந்தாப்புல. இஷான் கிஷான் அடிச்சாப்புல, அவரும் நல்லா விளையாண்டாப்புல, சூப்பரா விளையாண்டாப்புல. 54 ரன் அடிச்சாப்புல, 25 பந்துக்கு 4 4 4 6 தரமா செஞ்சு விட்டாப்புல. அதற்கு பிறகு வந்தவர்கள் எல்லாமே சொற்ப ரன் தான். இன்னைக்கு கார்த்திக் பாண்டியா நல்ல சிறப்பா விளையாடுவார் அப்படின்னு பார்த்தோம். 45வது ஓவர்ல உள்ள வந்துட்டாரு. இன்னைக்கு நம்ம இந்தியா 300 ரன் கிராஸ் ஆக வேண்டியது, நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். கடைசி 5 ஓவர் சொதப்பிட்டாங்க. 6 ஜாமி இல்லைன்னா கடைசி ஓவர்ல 6 ஜாமி அந்த ஒரு 24 ரன்னு நம்ம அடிச்சாப்புல. அந்த 24 26 ரன்னும் அந்த ரன்னு மட்டும் இல்லைன்னா முடிஞ்சு போயிருக்கும். கடைசியில 6 ஜாமி எவ்வளவு அடிச்சாப்புல, 26 ரன்னு 26 ரன்னு அடிச்சாப்புல. அப்போ கேப்டன் சூரியகுமார் வந்தாப்புல. வந்த உடனே அவரு எப்பவுமே அடிக்கக்கூடிய அந்த இப்படி ஷாட் அடிச்சாரு. அது ஸ்கெட்சு போட்டு தான் தூக்குன மாதிரி தூக்குனாங்க நியூசிலாந்துக்காரங்க. மச்சான் மாப்பிள்ள, நான் இப்படி போடுறேன்டா, அவன் அங்கதான் அடிப்பான், அங்க நில்றா அப்படின்ட்டு சொல்லியே கரெக்டா அங்க ஆளை விட்டு கையிலே கொண்டு கொடுத்துட்டாப்புல நம்ம சூரியகுமார் கேப்டன். முட்டை அப்படியே வெளியே போயிட்டாப்புல. அதுக்கு பிறகு கொஞ்சம் அடிக்க முடியல. கடைசி 5 ஓவர் சொதப்பிட்டாங்க நம்ம ஆட்கள். 6 ஜாமி சிவம் துபை கடைசி ஓவர் தரமா செஞ்சு விட்டாப்புல. 26 ரன்னு 8 பாலுக்கு, அதுல 3 4 2 6. அப்போ மொத்தம் 255 ரன்னு அடிச்சாங்க. 5 விக்கெட்டு வித்தியாசம், 5 விக்கெட்டு இழப்புக்கு 255 ரன்னு இந்தியா. அதுக்கு பிறகு விளையாட ஆரம்பிச்சா நியூசிலாந்து ஆரம்பத்திலே சொதப்பிருச்சு. ஆரம்பத்திலே ஒரு 2 3 விக்கெட் டப்பு டப்புன்னு போயிடுச்சு. யாருமே ஜோபிக்கல. அங்க ஓப்பன் பேட்ஸ்மேன் விக்கெட் கீப்பர் அவர் யாரு, சைப்ரட், அவர் தான் 52 ரன் அடிச்சாப்புல. அப்புறம் கேப்டன் சாட்னர், அவர் தான் ஒரு 43 ரன் அடிச்சாப்புல. வேற யாருமே அந்த அளவுக்கு பெருசா அடிக்கல. மொத்தத்துல 159 ரன்னுக்கு 19 ஓவர்ல 159க்கு எல்லாம் காலி ஆகி போச்சு. மொத்தமா அவுட் ஆகிட்டாங்க. அப்புறம் பவுலிங்ல பார்க்க போனோம்னா ஹர்தீப் சிங் 4 ஓவர் போட்டாப்ல, விக்கெட் இல்ல. விக்கெட் கிடைக்கலங்கிற கடுப்புல டேரி மிச்சல் மேல ஸ்டெம்புல எரிதுன்னு சொல்லி டேரி மிச்சல் மேல தூக்கி பந்தை எரிஞ்சிட்டாப்ல. அது எரிஞ்சு அந்த இடத்துல சாரி கேட்டிருக்கலாம். ஹர்தீப் சிங் அவர்கள் அவரு ரொம்ப கடுப்பாயிட்டாப்ல. ஏன்டா என் மேல எரியுது, ஸ்டெம்பு அங்கலாடா இருக்கணும், கண்ணு தெரியல அப்படிங்கிற மாதிரி. ஆனா அதை ஹர்தீப் சிங் கண்டுக்கவே இல்லை. அந்த இடத்துல கண்டுக்கல. அதுக்கு பிறகு கேப்டன் சூரியகுமார் அவர் மசாஜ் பண்ணி மன்னிப்பு கேட்டு விடுங்க பாய் அப்படின்னு சொல்லி எடுத்து அப்படி போனாப்புல. அதுக்கப்புறம் ஓவர் ஃபுல்லா போட்டு முடிச்ச பிறகு டேரி மிச்சல்கிட்ட கை கொடுத்து கட்டி பிடிச்சிட்டு சாரி சொல்லிட்டு போனாப்புல. அப்பவும் மூஞ்சி கடுப்பா தான் இருந்து ஹர்தீப் சிங்க்கு. ஏன்னா ஃபைனல் மேட்ச்ல ஒரு விக்கெட் கூட எடுக்கலையே அப்படிங்கிற ஒரு சோகமா என்னன்னு தெரியல. சரி, இருந்தாலும் கடைசியில கை கொடுத்து கட்டி பிடிச்சிட்டு போனாப்புல. இருந்தாலும் ஹர்தீப் சிங் செய்தது அந்த இடத்துல தவறு.
எரிஞ்சிருக்காரு. எரிஞ்சது வந்து மேல பட்டுருச்சு, சாரி கேட்டுக்கலாம். சரி, அது விடுங்க. அதற்கு பிறகு பாண்டியா அவர்கள் வந்து ஹார்திக் பாண்டியா 4 ஓவர் போட்டிருக்காப்புல, ஒரு விக்கெட்டு. அக்ஷர் பட்டேல் தான் தரமா செஞ்சு விட்டாப்புல. ஆரம்பத்திலே அவர் வந்து ஸ்டார்டிங்ல விக்கெட் எடுக்கலன்னா வேற மாதிரி போயிருக்கும் மேட்ச். அக்ஷர் பட்டேல் 3 ஓவர் போட்டு 3 விக்கெட் எடுத்தாப்புல. அப்புறம் பும்ரா பும்ரா வேற மாதிரி பவுலிங். இன்னைக்கு 4 ஓவர் 15 ரன்னு தான், 4 விக்கெட். சூப்பரா தரமா இன்னைக்கு போட்டாப்புல பும்ரா அவர்கள். பும்ரா நான் பும்ரா தான்டா அப்படிங்கிற மாதிரி நிரூபிச்சிட்டாரு. ஆரிச்சாமிக்கு இன்னைக்கு ஓவர் கொடுத்திருந்தா டப்பா டான்ஸ் ஆயிடுன்னு நினைக்கிறேன். அபிஷேக் சர்மா ஒரு ஓவர் போட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமா, அபிஷேக் சர்மா ஒரு ஓவர் ஒரு விக்கெட். கடைசியில வருண் சக்கரவர்த்தி 3 ஓவர் ஒரு விக்கெட். ஆக மொத்தத்துல 159க்கு ஆல் அவுட். அப்போ இன்னைக்கு தரமா சிறப்பான ஒரு மேட்சை நம்ம பார்த்தோம். வேர்ல்டு கப்பு 2026 T20 வேர்ல்டு கப்ல கோப்பையை கைப்பற்றி வெற்றி வாகை சூடியிருக்கிறது இந்தியா. மீண்டும் இனி ஐபிஎல் தானே. இனி அடுத்த மாசத்துல இருந்து, ஆமா, ஏப்ரல்ல இருந்து ஐபிஎல் ஸ்டார்ட் ஆயிரும். இனி ஒரே கிரிக்கெட் திருவிழா தான். 2.5 மாசத்துக்கு கிரிக்கெட் திருவிழா தான். சரி, வரக்கூடிய நாட்கள்ல எப்படி கிரிக்கெட் போகுது அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். மீண்டும் ஒரு காணொளியில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.